السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين யசிரஹு இலகுவாக்குங்கள் வலா துவசிரஹு சிரமப்படுத்தாதீர்கள் வபசிரஹு நற்செய்தி கூறுங்கள் வலா துனஃபிரஹு விரண்டோடும்படி செய்யாதீர்கள் என்கின்ற நபிமொழியை நினைவூட்டியவனாக ஃபதக்கிர் அறிவுரை கூறுங்கள் ஃபைன்ன திக்கர் அந்த அறிவுரையானது தன்ஃபாவுல் மூமினின் மூமின்களுக்கு பயன் தரும் என்கின்ற இறைவசனத்தை நினைவுபடுத்தியவனாக எனது ஜும்மாவுடைய முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்தில் முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மரணத்திற்கு பிறகு மறு உலக வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. சொர்க்கம் நரகம் என்கின்ற அந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் என் மரணத்திற்கு பிறகு சுவனத்தை அடைய வேண்டும் என்கின்ற லட்சிய ஈமானோடு இந்த உலகத்தில் நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனுடைய ஆசையுமே ஒருவன் பாவம் செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், வட்டி வாங்கக்கூடியவனாக இருக்கிறான், மதுபானம் அருந்தக்கூடியவனாக இருக்கின்றான், அடுத்தவனின் பொருளாதாரத்தை சுரண்டக்கூடியவனாக இருக்கின்றான், வியாபாரத்தில் மோசடி செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், அடுத்தவனை அநியாயமான முறையில் கொலை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான், கற்பொழுக்கம் உள்ள பெண் மீது அவதூறு சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான், இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். இப்படி தன் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பாவம் சூழ்ந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது, தீமை நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அப்பேற்பட்ட மனிதனின் ஆசையும் மரணத்திற்கு பிறகு நான் சுவனத்தை அடைய வேண்டும். அப்போ எல்லா மனிதனுடைய ஆசையும் சொர்க்கமும் சுவனமுமாக இருந்தாலும் அல்லாஹ் யாருக்கு அந்த சுவனத்தை கொடுக்கின்றான்? உலகத்தில் வாழுகின்ற போது யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டேன் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையின் அடிப்படையில் யார் இந்த உலகத்தில் வாழ்ந்து தன் மரணத்தை அமைத்துக் கொள்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு தான் அந்த சொர்க்கம் என்கின்ற சுப செய்தி மிக்க வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான்.
அப்போ பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதனுடைய ஆசையும் சொர்க்கமும் சுவனமுமாக இருந்தாலும் அந்த சுவனத்தை அடைவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் முதலிலே மரணத்தை சந்திக்க வேண்டும். அந்த மரணத்திற்கு முன்பாக மரண வேதனையும் இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் நிச்சயம் சந்தித்தே தீர்வோம். அல்லாஹ்வின் தூதர் உட்பட மரண வேதனை இந்த உலகத்தில் சந்தித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மரண வேதனை நாம் சந்திக்க வேண்டும். பிறகு நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும். இறைவன் திருமறை குர்ஆனிலே ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் அருளப்பட்ட திருமறை குர்ஆனிலே இறைவன் சொல்லி காட்டுகின்றானே, குல்லு நப்சின் தாயிக்குத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வேதம், திருமறை குர்ஆன் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, உலகத்தில் வாழக்கூடிய எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரிதான், ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிச்சயம் மரணத்தை சந்தித்தே தீருவார்கள். இதுவரையும் மரணத்திற்கு அப்பாற்பட்டு இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதனும் இதுவரையும் வாழ்ந்தது கிடையாது. இனிமேலும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழப் போவது கிடையாது. அப்போ அல்லாஹ் இந்த உலகத்தில் நம்மை படைத்திருக்கிறான். நமக்கான சிந்திக்கின்ற அறிவை இறைவன் தந்திருக்கிறான். பகுத்தறிவை அல்லாஹ் தந்திருக்கின்றான். இந்த பகுத்தறிவை வைத்து திருமறை குர்ஆனில் இறைவன் சொல்லி காட்டுகின்றான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன், மனிதன் நீங்கள் இந்த குர்ஆனை சிந்திக்க மாட்டீர்களா? எதற்கு அல்லாஹ் குர்ஆனை சிந்திக்க சொல்கின்றான்? மனித சமூகத்திற்கு சிந்திக்கின்ற அறிவை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான். பகுத்தறிவை அல்லாஹ் தந்திருக்கின்றான். ஒன்றை வைத்து ஒன்றை விளங்கக்கூடிய ஒரு அறிவும் ஆற்றலும் மனித சமூகத்திற்கு தவிர வேற எந்த சமூகத்திற்கும் கொடுக்கப்படவில்லை. அப்படிப்பட்ட பகுத்தறிவானது நமக்கு இறைவன் தந்தினால்தான் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களை பார்த்து நீங்கள் குர்ஆனை சிந்தியுங்கள். பகுத்தறிவு எப்படிப்பட்ட அறிவு? ஒன்றை வைத்து ஒன்றை விளங்கக்கூடிய ஒரு அறிவு. வானங்களிலே கருமேக மூட்டங்கள் சூழ்கிறது, மழையே பார்க்கவில்லை, ஆனால் நம்முடைய அறிவு சொல்லும், நம்முடைய பகுத்தறிவு சொல்லும் மழை வரும் என்று நம்முடைய அறிவு பகுத்தறிவு சொல்லும். ஒரு இடங்களிலே புகை மூட்டம் வருகிறது என்றால் தீயை பார்க்கவில்லை, ஆனாலும் நம்முடைய அறிவு சொல்லும் தீயினால் தான் இந்த புகை வருகிறது. இப்படி ஒன்றை வைத்து ஒன்று விளங்கக்கூடிய ஒரு அறிவும் திறனும் ஆற்றலும் மனித சமூகத்திற்கு சொல்லுகின்ற ஒரே மனித சமூகத்திற்கு கொடுக்கப்பட்டதின் ஒரே நோக்கம்தான் இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் குர்ஆனை சிந்தியுங்கள். இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய எத்தனையோ மதத்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, எல்லா விஷயங்களையும் எல்லா மனிதர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒன்றை சொல்லுவார்கள், ஒன்றை மறுக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். நாம் ஒரே இறைவனாக அல்லாஹ் ஒருவன் தான் இருக்கிறான் என்று சொல்கின்றோம். ஆனால் இன்னும் பல மதத்தவர்கள் பல கடவுளுக்குள்ளே கொண்டு இருக்கிறார்கள். கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய நாத்தியரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லா மனிதனும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது மரணம் என்பது எந்த மனிதனும் இந்த உலகத்தில் மறுத்து பேச மாட்டார்கள். அப்படிப்பட்ட மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒட்டுமொத்த மனித சமூகமும் திருமறை குர்ஆன் மரணத்தை பற்றி பேசுகிறது. அந்த மரணம் இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதே திருமறை குர்ஆன் தான் மறுமையை பற்றி பேசுகிறது. ஆனால் மறுமையை மறக்கக்கூடியவர்கள் பல மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. உலகத்தில் எல்லா விஷயத்தையும் கண்ணால் பார்த்தால்தான் நம்பிக்கொண்டிருக்கிறோமா? அறிவை வைத்து, சிந்தனை வைத்து, பகுத்தறிவை வைத்து, எனக்கு கொடுக்கப்பட்ட திறனை வைத்து, ஒன்றை வைத்து நான் ஒன்றை எப்படி விளங்கிக் கொள்கிறேனோ அதே போன்றுதான் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் திருமறை குர்ஆன் சொல்கிறது, மரணம் ஒன்று இருக்கிறது, மரணத்தை கண்களால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த மரணத்திற்கு பிறகு மறு உலகம் ஒன்று இருக்கிறது என்றால் நம்முடைய அறிவை வைத்து, சிந்தனை வைத்து, பகுத்தறிவை வைத்து சிந்தித்து பார்த்தால் நம்முடைய உள்ளத்தில் ஒவ்வொரு மனிதனும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஆனால் உலகத்துடைய விஷயங்கள் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கண்ணால் பார்க்காவிட்டாலும் அறிவை வைத்து சிந்திக்கின்ற போது இதெல்லாம் நிகழும் என்று என்னுடைய அறிவு ஏற்றுக்கொள்கிறது. உலக விஷயங்களிலே என்னுடைய அறிவு ஏற்றுக்கொள்கிறது என்றால் மறுமை விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அப்போ நம்முடைய அறிவை வைத்து சிந்தித்து பார்த்தால் குர்ஆன் சொல்லக்கூடிய மரணம் இந்த உலகத்தில் நிகழ்கிறது என்றால் மரணத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த மறுமை வாழ்க்கையும் இருக்கிறது என்பதை தான் அறிவு கொடுக்கப்பட்ட ஒவ்வொருடைய உள்ளமும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய விஷயம். அப்போ மரணம் இருக்கிறது என்றால், மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்றால், அந்த வாழ்க்கையிலே சொர்க்கம் ஒன்று இருக்கிறது என்றால், அந்த சொர்க்கத்திற்கு முன்பாக எப்படிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் நாம் சந்திக்க வேண்டும் தெரியுமா? உலகத்தில் மரணிக்கின்றோம், மரணித்த பிறகு நம்மை கபருடைய வாழ்க்கையில் வைத்து அடக்கப்படுகிறது. அந்த மரணத்தின் போது நம்முடைய வாழ்க்கையில் நிகழக்கூடியது கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோமே. நாம் மரணிக்கப்பட்ட பிறகு நம்மை பார்ப்பதற்காக வேண்டிய ஒட்டுமொத்த சொந்தங்களும் வரும். எல்லாரும் நம்மை பார்ப்பார்கள், நாம் யாரையுமே பார்க்க முடியாத ஒரு நாள். நமக்காக வேண்டி தொழுகை நடத்தப்படும், நம்மால் தொழ முடியாத ஒரு நாள்.
நமக்காக வேண்டிய பிரார்த்தனை செய்யப்படும், நம்மால் பிரார்த்தனை செய்யப்பட முடியாத ஒரு நாள், அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை சந்திக்க போகிறோம். அந்த மரணத்திற்கு முன்பாக என் வாழ்க்கையை நான் சீர்படுத்த வேண்டும். பிறகு நம்மை கபருளை வைத்து அடக்கிறார்களே, மலக்குமார்கள் நம்மிடத்தில் வந்து கேள்விகள் கேட்கிறார்களே, மன் ரப்புக்க, உன் இறைவன் யார்? மன் தீனிக்க, அவருடைய மார்க்கம் என்ன? மன் நபிக்க, அவருடைய தூதர் யார் என்று கேட்கப்படும். இந்த கேள்விக்கான விடை நமக்கு தெரியும். என் இறைவன் அல்லாஹ் என்று இப்போது சொல்லுவோம், என் தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று இப்போது சொல்லுவோம், என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று இப்போது சொல்லுவோம். ஆனால் அந்த கபருடைய வாழ்க்கையிலே மலக்குமார்கள் கேட்கின்ற போது அந்த கேள்விக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே இறைவன் சொன்ன அடிப்படையில் நம் வாழ்க்கை அமைத்திருக்க வேண்டும். இறை தூதர் போதித்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்திருக்க வேண்டும். திருமறை குர்ஆன் போதித்த வழியின் அடிப்படையில் வாழ்க்கையை நான் அமைத்திருந்தால் அந்த கபருடைய வாழ்க்கையில் என்னால் பதில் சொல்ல முடியும். இல்லை என்றால் என்னால் பதில் சொல்ல முடியாது. அப்போ பதில் சொல்லக்கூடியவராக இருந்தால் புதுமாப்பளை போன்று உறங்கிக் கொண்டிருப்பார் எப்போது மறுமை நாள் ஏற்படுகின்ற வரை. பதில் சொல்ல முடியாத மனிதராக இருந்தால் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கும். எப்போது வரை என்றால் மறுமை நாள் வரை வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கும். மறுமை நாள் எப்போது ஏற்படும்? ஒட்டுமொத்த உலகத்தையும் அல்லாஹ் ஒரு நாள் நிச்சயம் அழிப்பான். அந்த உலகம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக சில நிகழ்வெல்லாம் இந்த உலகத்தில் நிகழும் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்ன எத்தனையோ நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு நிகழ்வு நம்முடைய சமகாலத்தில் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, மறுமை நாள் ஏற்படவே ஏற்படாது. எப்போது வரை என்றால் காலங்கள் சுருங்குகின்ற வரை மறுமை நாள் ஏற்படாது. காலங்கள் எப்படி சுருங்கும்? ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று கடந்து செல்லும். ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று கடந்து செல்லும். ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று கடந்து செல்லும். இதை இன்றைக்கு சமகாலத்தில் நாம் கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோமே. கடந்த 2024 ஜனவரியில் இருந்தது போன்று இருந்தது. இப்போது 2025 ஜனவரி நாம் அடைந்து விட்டோம். ஒரு வருடம் எவ்வளவு வேகமாக சென்றது தெரியவில்லை. ஆனால் ஒரு வருடத்தை நாம் கடந்து இன்றைக்கு அமர்ந்திருக்கிறோம். ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று 2025 ஜனவரியில் இருந்தது போன்று இருந்தது. ஆனால் இப்போது 2025 ஜனவரி முடிந்து விட்டது. ஒரு மாதம் ஒரு வாரத்தை போன்று கடக்கிறதா? ஒரு வாரம் ஒரு நாளை போன்று கிடக்கிறது. போன வாரம் தான் ஜிம்மாவிலே வந்து அமர்ந்தது போன்று இருந்தது. ஆனால் இந்த வாரம் ஜிம்மாவிலே வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த ஜிம்மாவை நிறைவேற்றி விட்டு வீட்டுக்கு செல்வோம். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமையில் பள்ளிவாசலை வந்து அமர்கின்றோம். நபிகளார் சொன்னார்களே, கியாமத் நாள் எப்போது ஏற்படும், மறுமை நாள் எப்போது ஏற்படும் என்றால் காலங்கள் சுருங்கும். அப்படிப்பட்ட காலங்கள் சுருங்கக்கூடிய காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹுடைய தூதர் சொன்ன 1440 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரு நிகழ்வு இப்போது நடக்குது என்றால் நிச்சயமும் அந்த மறுமை நாள் ஏற்படும். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாள் நாம் கொண்டு வந்து நிறுத்தப்படுவோம். ஒட்டுமொத்த மனித சமுதாயம் அங்கே நிறுத்தப்படும். நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதியாக பிறக்கக்கூடிய ஒரு குழந்தை வரையும் அந்த மறுமை நாளில் எழுப்பி நிறுத்தப்படும். ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஒன்று திரட்டி நிறுத்தப்படக்கூடிய அந்த நாளிலே தன் தலைக்கு அருகாமையில் சூரியன் வந்து நிறுத்தப்படும். பூமி செம்பு திரைகளாக மாற்றப்படும். அந்த வெப்பத்தின் மூலமாக மனிதன் ஒவ்வொருவரும் தன் பாவத்திற்கு ஏற்றவாறு வேர்வையால் குளித்துக் கொண்டிருப்பான். அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்க போகிறோம். அந்த நாளில் யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாத ஒரு நாள். ஒரு தாய் தன் பிள்ளை பார்த்து விட்டு ஓடுவாள். ஒரு பிள்ளை தன்னுடைய குழந்தையை பார்த்து விட்டு ஓடுவாள். அந்த நாளிலே யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாத ஒரு நாளை நாம் சந்திக்க போகிறோம். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளிலே ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒன்று திரட்டி நிறுத்தப்படும். எல்லா மனிதத்தையும் அல்லாஹ் தனிப்பட்ட முறையில் விசாரணை நடத்துவான். அந்த விசாரணை எல்லாம் சந்திக்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட மறுமை நாள் நிகழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றானே. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுவதே மறந்து விடுவாள். உலகத்தில் நடக்குமா? எந்த ஒரு தாயாவது தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுவதை மறப்பாளா? பிள்ளை பிறந்து 1 வருடம் 2 வருடம் கழித்த பிறகு கூட தன்னுடைய பிள்ளையை தன்னை பெற்றெடுத்த ஒரு தாயிடத்தில் குடித்து விட்டு வெளியே சென்றால் கூட அந்த தாய்க்கு எந்த நேரம் தன் பிள்ளையை பற்றியே சிந்தனை இருக்கும்.
என் பிள்ளை என்ன பண்றான்னு தெரியலையே, சாப்பிட்டானான்னு தெரியலையே, தூங்கினானான்னு தெரியலையே, என்ன பண்றானே தெரியவில்லை என்று தன்னை விட அனுபவம் நிறைந்த தன் தாயிடத்திலே என்னை விட என் பிள்ளையை நல்ல பார்ப்பாள் என்ற ஒரு தாயிடத்தில் கொடுத்து விட்டு சென்றால் கூட அந்த தாயோட உள்ளம் எப்படி இருக்கும் என்றால் எந்த நேரமும் தன் பிள்ளையை பற்றிய சிந்தனை தான். அப்படிப்பட்ட பெண் பாசம் நிறைந்த ஒரு நாளிலே இந்த உலகத்திலே ஒரு தாய் தன் பிள்ளை மீது பாசம் வைத்திருப்பாள். ஆனால் அந்த மறுமை நாளிலே ஒரு தாய் தன் பிள்ளைக்கு பால் ஊட்டுவதை கூட மறந்து விடுவாள். அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கிறோம். இன்னும் இறைவன் சொல்லி காட்டுகின்றானே, கர்ப்பமூட்டவள் தன் பிள்ளையை பெற்றெடுப்பதை கூட மறந்து விடுவாள். உலகத்தில் இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக பேசுகின்றார்களே, உலகத்திலே அதிகபட்ச உச்சகட்ட வழியை சந்திக்கக்கூடிய நேரம் என்பது குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரம்தான். ஒட்டுமொத்த அறிவியலும் இன்றைக்கு சொல்லுகின்றது, ஒரு தாயிடத்திலே குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய வலியும் வேதனையும் இருக்கிறது. அது மரணத்தை பார்த்து விட்டு வரக்கூடிய ஒரு வலி. உலகத்தில் எந்த ஒரு ஆணிடத்திலாவது அந்த வலியை வேதனை கொடுத்தால் அவன் மரணத்தை சந்திப்பான். குழந்தை பெற்றெடுக்க முடியாத ஒரு தருணத்திலே அந்த வலியையும் ஒரு வேதனையும் ஒரு தாய் சந்தித்தால் அவளும் அந்த நேரத்தில் மரணத்தை சந்திப்பாள். ஆனால் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய நேரத்தில் மட்டும் அந்த வலியை ஏன் அவள் பொறுத்துக் கொள்கிறார் என்றால், அது வலியாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் இன்பம் நிறைந்த ஒரு வலியை சந்திக்கின்றாள். இன்பம் நிறைந்த ஒரு வலியை அவள் சந்திக்கிறார். எப்படிப்பட்ட இன்பம் என்றால், நான் இந்த நேரத்தில் இந்த வலியும் இந்த வேதனையும் நான் பொறுத்து கொண்டால் எனக்கான சந்ததி இந்த உலகத்தில் வரும். அப்படிப்பட்ட இன்பம் நிறைந்த ஒரு வலியை அவள் சந்திக்கிறதனால் அது மரணத்தை தொழுகின்ற வலியாக இருந்தாலும் அதை பொறுத்துக் கொள்கிறாள். இப்படிப்பட்ட இந்த வலியை கூட நாளை மறுமை நாளிலே அந்த மறுமை நாள் நிகழ்வை பார்த்துவிட்டு ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய வலியை கூட மறந்து விடுவாள். அப்படிப்பட்ட ஒரு நாளை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அப்படிப்பட்ட நாள் எப்படி இருக்கும் என்றால், இந்த உலகத்தில் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கின்ற போது எவ்வளோ பாவங்களை செய்கின்றோம், எவ்வளோ துன்பங்களை செய்கின்றோம், எவ்வளோ அநியாயங்களை செய்கின்றோம். அப்படி பாவங்களும் துன்பங்களும் அநியாயங்களும் செய்யக்கூடிய நேரத்தில் நான் நினைக்கிறோம், நான் யாருக்குமே தெரியாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறேன், நான் யாருக்குமே தெரியாமல் தவறு செய்து கொண்டிருக்கிறேன், நான் எல்லாவற்றையும் மறைத்து தான் செய்கிறேன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மறுமை நாளிலே, ஒட்டுமொத்த மனித சமுதாயம் இருக்கக்கூடிய இந்த நாளிலே, நமக்காக வேண்டி விசாரணை நடத்தப்படக்கூடிய அந்த நாளிலே நமக்கு எதிராக யார் நமக்கு எதிராக பேசுவார் என்றால், நம்முடைய நாவுகள் நமக்கு எதிராக பேசும், நம்முடைய கைகள் நமக்கு எதிராக பேசும், என்னுடைய உடல் எனக்கு எதிராக பேசும். எப்படி பேசும் என்றால், இன்றைக்கு என்னோடு இருக்கிறது பாவம் செய்கின்ற போது மற்ற மனிதர்களை மறைத்துக் கொள்கிறோம். என்னுடைய நாவை நான் மறைக்கவில்லை, என்னுடைய கையை நான் மறைக்கவில்லை, என் உடலை மறைக்கவில்லை, இதுவெல்லாம் என்னோடு தான் இருக்கிறது, என்னோடு தான் பாவம் செய்கிறது. ஆனால் நாளை மறுமையிலே அல்லாஹ் நிற்கக்கூடிய இந்த நாளிலே எனக்கு எதிராக சாட்சிகள் சொல்லும். என் நாவு எனக்கு எதிராக சாட்சி சொல்லும், என் கை எனக்கு எதிராக சாட்சி சொல்லும், என் உடம்பு எனக்கு எதிராக சாட்சி சொல்லும். இதை பார்த்து விட்டு மனிதன் கேட்பானாம், எனக்கு எதிராக நீ என்னோடு இந்த உலகத்தில் இருக்கின்ற போது என்னோடு தானே இருந்தாய், இப்போது எனக்கு எதிராகவே நீ சாட்சி சொல்கிறாயே. எல்லாவற்றையும் பேச வைத்த அல்லாஹ் தான் என்னையும் பேச வைத்தான் என்று நமக்கு எதிராக நம்முடைய உடம்புகளே பதில் சொல்லும். அப்படிப்பட்ட நாளை நாம் சந்திக்க போகின்றோம். அந்த நாளில் அல்லாஹ் ஒரு மனிதனை விசாரணைக்காக வேண்டி அழைப்பானேன். அப்படி அழைக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவனோடு சேர்ந்து மொத்தம் 99 ஏடுகள் நிற்கும். நாம் செய்த பாவங்கள், நாம் செய்த எல்லாவற்றையும் பதிவு செய்தவை நமக்கு எதிராக வந்து நிற்கும். 99 ஏடுகள் வந்து நிற்கும். அப்படிப்பட்ட அந்த நாளிலே அல்லாஹ் அந்த மனிதத்தை விசாரணை செய்யக்கூடிய நேரத்திலே மீசான் தராசிலே நம்முடைய பாவ ஏடுகள் என்பது நிறைந்து இருந்தாலும் அந்த 99 ஏடுகளிலிருந்து அல்லாஹ் ஒரே ஒரு துண்டு சீட்டை எடுப்பான். அந்த துண்டு சீட்டை மீசான் தராசிலே வைப்பான். ஒரு பக்கம் பாவ ஏடுகள் நிறைந்திருந்தாலும் அந்த ஒரு துண்டு சீட்டானது அவனுடைய ஒட்டுமொத்த நன்மையை மேலோக்கி நிற்கும். அப்படிப்பட்ட அமல், அப்படிப்பட்ட செயல் எது தெரியுமா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை நம்மை நாளை மறுமையிலே காப்பாற்றும். எவ்வளவுதான் ஒரு பக்கம் பாவம் நிறைந்திருந்தாலும், எவ்வளவுதான் ஒரு பக்கம் தீமை நிறைந்திருந்தாலும், அந்த பாவம் தீமையும் நாம் நிறைந்திருந்தாலும் ஒரே ஒரு துண்டு சீட்டு நம்முடைய இறை நம்பிக்கையானது நம்முடைய ஒட்டுமொத்த நன்மை ஏழையும் அதிகப்படுத்தி கொடுக்கிறது. அந்த மனிதன் ஆச்சரியத்தோடு பார்ப்பானாம், 99 ஏடுகள் இருக்கிறது, இந்த ஒரு துண்டு சீட்டு என் நன்மை எடை அதிகமாக்குகிறது என்றால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கை தான். உலகத்தில் வாழுகிறோமே,
எந்த ஒரு சோதனை நமக்கு வந்தாலும் சரிதான், எந்த ஒரு துன்பம் நமக்கு வந்தாலும் சரிதான், எப்படிப்பட்ட ஒரு சோதனையான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்திருந்தாலும் சரிதான், இறை நம்பிக்கையில் மட்டும் ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையிலே பலவீனம் அடைந்து விடக்கூடாது. இறை நம்பிக்கையில் நாம் சரியாக இருப்போம் என்றால் நம்முடைய மரணத்தை சந்திக்கின்ற வரையிலும் இறை நம்பிக்கையில் அல்லாஹ் மீது உறுதியான நம்பிக்கை இருக்கும் என்றால் அந்த மறுமை நாளிலே அந்த ஒரு துண்டு சீட்டு அந்த இறை நம்பிக்கை நம்மை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அந்த மறுமை நாளிலே மனித குலமே அல்லோரப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே கௌசர் தடாகம் என்கின்ற நீர் தடாகத்திலே அல்லாஹுடைய தூதர்கள் நீர் புகட்டுவதற்காக நின்று கொண்டிருப்பார்கள். ஒரு கூட்டம் அவரை நோக்கி வந்து கொண்டிருக்கும். அப்படி வரக்கூடிய நேரத்திலே அந்த கூட்டம் மட்டும் தடுக்கப்படும். அப்படி தடுக்கப்படக்கூடிய நேரத்திலே அல்லாஹுடைய தூதர் சொல்வார்களாம், அஸ்ஹாபி அஸ்ஹாபி, அவர் என்னுடைய தோழர்கள், என்னுடைய தோழர்கள். அப்போது அல்லாஹுடைய தூதருக்கு சொல்லப்படுமாம், உங்களுடைய காலத்திற்கு பிறகு நீங்கள் செய்யாத பலவற்றை மார்க்கத்தின் பெயரால், இஸ்லாத்தின் பெயரால் இதுவெல்லாம் மார்க்கம் என்று செய்து விட்டார்கள். உங்களுக்கு பிறகு நீங்கள் செய்யாத காரியங்களை இவர் செய்து விட்டார்கள், அதற்காக வேண்டி தடுக்கப்படுவார்கள். அப்போ இரண்டு விஷயங்கள் நாம் உளப்பூர்வமாக உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்றால், மறுமை நாளை நாம் உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு விஷயங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். ஒன்று, இறை நம்பிக்கை. அல்லாஹ் மீது நான் ஒருபோதும் நான் பலவீனம் அடைய மாட்டேன். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தாலும் சரிதான், இறை நம்பிக்கையில் நான் உறுதியாக இருப்பேன். ஒன்று. அடுத்ததாக, நான் செய்யக்கூடிய எந்த அமலாக இருந்தாலும் சரிதான், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரிதான், நபிகளார் சொன்ன காரியத்தை மட்டும்தான் செய்வேன். அதை தவிர மாற்றமாக எது மார்க்கம் என்ற பெயர் வந்தாலும் அதை எல்லாம் செய்ய மாட்டேன் என்ற உளப்பூர்வமான ஒரு வாழ்க்கை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த மாதம் ஷாபானுடைய மாதம். இந்த ஷாபான் மாதத்திலே 15ஆம் நாள் என்பது பராத் இரவு என்ற பெயரிலே, வாக்கியம் நிறைந்த இரவு என்ற பெயரிலே, பரக்கத் நிறைந்த இந்த இரவு என்ற பெயரிலே அன்றைய இரவு 3 யாசீன்கள் ஓத வேண்டும், சிறப்பு தொழுகை தொழ வேண்டும், அடுத்த நாள் நோன்பு நோக்க வேண்டும் என்கின்ற ஒரு அமல் இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கங்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே. இந்த பராத் இரவு அல்லாஹுடைய தூதர் கொண்டாடினார்களா? அல்லாஹுடைய தூதர் 3 யாசீன் ஓதினார்களா? அதற்காக வேண்டி சிறப்பு தொழுகை தொழுதார்களா? இல்லை. ஆனாலும் இன்றைக்கு அது மார்க்கம் என்கின்ற பெயரிலே, நன்மை என்கின்ற பெயரிலே ஒரு கூட்டம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது என்றால், இதுதான் நாளை மறுமையிலே கௌசர் தடாகத்திலே நீர் குடிப்பதற்காக வேண்டி நபிகளாவுடைய பொற்கரங்களால் தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி ஒரு கூட்டம் வருமே, அந்த கூட்டம் தடுக்கப்படுகிறது. எதற்கென்றால், இப்படி அல்லாஹுடைய தூதரை காலத்திற்கு பிறகு புதுமைகளை இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறார்கள். இது போன்ற காரியங்கள் நாம் ஈடுபட்டால், இது போன்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் செயல்படுத்தினால், மறுமை நாளிலே நபிகளாவுடைய கரங்களால் தண்ணீர் குடிக்கக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்காது. இது போன்ற வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால், நாம் செய்யக்கூடிய அமல் எதுவாக இருந்தாலும் சரிதான், நாம் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அடிப்படையில் அந்த அமல் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இறை நம்பிக்கை என்பது சரியான முறையில் அமைத்துக்கொண்டு இறை தூதர் சொன்ன அடிப்படையில் நாம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை வல்லல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வான பிரார்த்தனையோடு எனது ஜும்மாவுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மது வலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் மரணத்திற்கு பிறகு, மறுமை வாழ்க்கைக்கு பிறகு சொர்க்கம் என்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் அடைய வேண்டும் என்கின்ற பெரும் எதிர்பார்ப்போடு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த சொர்க்கம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால், எந்த கண்ணும் பார்த்திடாத, எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் கற்பனையில் கூட நினைத்து பார்த்திடாத பிரம்மாண்டமான சொர்க்கத்தை என்னுடைய நல்லடியார்களுக்காக வேண்டி நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று இறைவன் சொல்வதாக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். சொர்க்கம் எப்படி இருக்கும் என்றால், உலகத்தில் எந்த கண்ணும் பார்த்திடாத,
எந்த காதும் கேட்டிடாத, எந்த உள்ளமும் கற்பனையில் கூட நினைத்து பார்த்திடாத பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை. உலகத்தில் சில இடங்களுக்கு நாம் சென்றிருக்க மாட்டோம். அங்கே சென்றவர்கள் அந்த இடத்தை பற்றி சொன்னால் நம் உள்ளத்தால் கற்பனையால் நினைத்து பார்க்க முடியும். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், நான் ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன். மரங்கள் நிறைந்திருக்கிறது. அந்த மரத்துக்கு கீழ் குகை போன்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த குகைக்குள் சென்றால் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை நீங்கள் பார்க்கவில்லை. நான் சொல்லுகின்றேன், உங்களுடைய கற்பனையால் அது நினைத்து பார்க்க முடிகிறது. ஆனால் சொர்க்கம் எப்படி இருக்கும் என்றால், உள்ளத்தால் கூட கற்பனை செய்ய முடியாத பிரம்மாண்டமான வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள், சொர்க்கத்திலே ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்துடைய நிழலை நீங்கள் கடக்க வேண்டும் என்றால், வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை, திரகாத்திரமான உடலை கொண்ட குதிரை ஓடுகிறது. அதற்காக வேண்டி பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரை ஓடுகிறது. ஒரு வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, 50 வருடம் அல்ல, 100 ஆண்டுகள் ஓடினாலும் அந்த மரத்துடைய நிழலை அந்த குதிரையால் கடக்க முடியவில்லை. உள்ளத்தால் நினைத்து பார்க்க முடிகிறதா? சொர்க்கத்தில் ஏராளமான மரங்கள் இருக்கிறது. ஒரு மரத்துடைய நிழலை கடக்க வேண்டும் என்றால் வேகமாக ஓடக்கூடிய ஒரு குதிரை 100 ஆண்டுகள் ஓடினாலும் அந்த மரத்துடைய நிழலை கடக்க முடியவில்லை. குதிரை 1 மணி நேரத்தில் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கும்? ஒரு நாள் முழுவதும் ஓடினாலும் எவ்வளவு தூரம் ஓடி இருக்கும்? ஆனால் 100 ஆண்டுகள் ஓடினால் எவ்வளவு தூரம் ஓடும் என்று கற்பனையால் நினைத்து பார்க்க முடியவில்லை. 100 ஆண்டுகள் ஓடி முடித்தாலும் அந்த ஒரு மரத்துடைய நிழலை கடக்க முடியாதென்றால் அந்த மரம் எப்படி இருக்கும் என்று நம்முடைய கற்பனையால் நினைத்து பார்க்க முடியவில்லை. அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான வாழ்க்கை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதே போன்று அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்களே, நாளை சொர்க்கத்திலே ஒரு மனிதர் அல்லாஹ்விடத்திலே விவசாயம் செய்வதற்காக வேண்டி அனுமதி கேட்பாராம். அப்படி விவசாயம் செய்வதற்காக அனுமதி கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த மனிதத்தில் கேட்பானாம், நீ விரும்பியது போன்று இந்த உலகத்தில் சொர்க்கத்தில் வாழவில்லையா? அதற்கு அந்த மனிதர் சொல்லுவாராம், இறைவா, நான் விரும்பியது போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் நிலத்தை பயிரிட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அல்லாஹ் அனுமதி கொடுப்பானாம். அந்த மனிதர் விதையை மட்டும்தான் தூவுகின்றார். கண் இமைக்கும் நேரத்திற்குள், கண்ணை மூடி திறப்பதற்குள் அல்ல, கண் இமைக்கும் நேரத்திற்குள் அது அறுவடைக்கு தயாரான பொற்குவியலாக வளர்ந்து நிற்கும். நினைத்து பார்க்க முடிகிறதா? உலகத்தில் விவசாயம் செய்ய வேண்டும் என்றால் எவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறது. அந்த மணல் விவசாயத்திற்கான மணலாக பார்க்க வேண்டும். அப்படி விவசாயத்திற்கு மணலாக இருந்தாலும் விதை தூவ வேண்டும், காலச்சூழல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதிகமாக மழை பெய்தாலும் விவசாயம் நாசம், அளவுக்கு கம்மியாக மழை பெய்தாலும் விவசாயம் நாசம். எல்லா சூழலும் சரியாக ஏற்றுக்கொண்டால்தான் விவசாயம் இந்த உலகத்தில் நடக்கும். ஆனால் சொர்க்கத்திலே விதையை மட்டும்தான் தூவுகின்றார். அந்த விதையானது கண் இமைக்கும் நேரத்திற்குள் அறுவடைக்கு தயாரான பொற்குவியலாக வளர்ந்திருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கும்? சொர்க்கத்தில் அப்படிதான் இருக்கும். உங்களுடைய உள்ளத்தால் கற்பனையால் நினைத்து பார்க்க முடியாத ஒரு வாழ்க்கை. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்களே, நாளை மறுமையிலே சொர்க்கத்திலே சொர்க்கவாதி எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு பொது அறிவிப்பாளர் வருவார். சொர்க்கவாதியை பார்த்து சொல்வாராம், நீங்கள் சொர்க்கத்திற்கு வந்து விட்டீர்கள், இங்கே நிரந்தரமாக இருப்பீர்கள், உங்களுக்கு மரணமே கிடையாது. நீங்கள் இன்றைக்கு இங்கே மகிழ்ச்சியாக தான் இருப்பீர்கள், துன்பமே உங்களுக்கு கிடையாது. நீங்கள் என்றைக்குமே ஆரோக்கியமாக இருப்பீர்கள், நோயே உங்களுக்கு கிடையாது. இந்த உலகத்தில் எதையெல்லாம் நாம் எதிர்பார்க்கிறோமோ அது சொர்க்கத்தில் இருக்கிறது. உலகத்தில் நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? கவலையே இல்லாத வாழ்க்கை நாம் இன்றைக்கு தேடுகிறோமே. உலகத்தில் ஒரு மனிதன் இன்றைக்கு அனுதினமும் கவலையோடு தான் இருக்கிறான். தன்னை பற்றி கவலை, தன் பிள்ளைகளை பற்றி கவலை, தன் மனைவியை பற்றி கவலை, தன்னுடைய வியாபாரத்தை பற்றி கவலை, நாளை நான் எந்த நிலையில் இருப்பேன் என்ற கவலை. இப்படி கவலை என்று அனுதினமும் கவலையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இரவு தூங்குவதற்கு முன்பாக மனிதனுடைய சிந்தனையில் எவ்வளோ விஷயங்கள் வருகிறது. நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே, என் மனைவி நோயோடு இருக்கிறாள், அவளுக்கு என்ன செய்யணும் தெரியவில்லையே, நாளைக்கான வியாபாரத்தில் நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலை என்று தூங்குவதற்கு முன்னால் மனிதன் படுத்தவுடன் தூக்கம் வருவதல்ல, ஒட்டுமொத்தமாக கவலையெல்லாம் நம்முடைய மனதிற்குள் ஓடிக்கொண்ட பிறகுதான் மனிதன் தூங்குகின்றான். ஆனால் சொர்க்கத்திற்கு சென்று விட்டோம் என்றால் அங்கே கவலை என்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எதை பற்றியும் கவலை இருக்காது.
மனைவியை பற்றியா கவலை கிடையாது, பிள்ளைகளை பற்றியா கவலை கிடையாது, குடும்பத்தை பற்றியா கவலை கிடையாது. கவலையே இல்லாத மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நாம் தேடுகிறோம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோமே, இறைவா எனக்கு கவலை இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் என்று கேட்கிறோமே. கவலை இல்லாத வாழ்க்கை என்பது அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். அதே போன்று உலகத்தில் நோய் இல்லாத வாழ்க்கையை கேட்கிறோமே. உலகத்தில் எந்த மனிதனும் நோய்க்கு அப்பாற்பட்டு வாழ்வதல்ல. அன்னும் தினமும் நோயினால் மனிதன் படக்கூடிய கஷ்டங்களை பாருங்கள், அவதிகளை பாருங்கள். நோயினால் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் அவதைப்பட்டு கொண்டிருக்கிறோமே. அல்லாஹ்விடத்தில் நோயில்லாத வாழ்க்கையை கேட்கிறோமே. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். நோயில்லாத ஒரு வாழ்க்கையும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். அதே போன்று உலகத்திலே முதுமை இல்லாத ஒரு வாழ்க்கை நாம் தேடுகின்றோமே. முதுமை காலத்தில் பிள்ளைகள் கைவிட்டு விட்டது என்றால் அவன் நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கும்? கண்களுக்கு முன்னால் பார்க்கிறோமே. பல பேர் இன்றைக்கு யாசகம் கேட்க வருகிறார்களே, அவர்களை கேட்டு பாருங்கள். பிள்ளைகள் இல்லையா என்று கேளுங்கள். பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவரை நல்லபடியாக படிக்க வச்ச நல்ல நிலைக்கு போன பிறகு என்னை விட்டு விட்டார்கள். ஒருவேளை உணவுக்கு கூட ₹1 கையேந்தி கொண்டிருக்கிறார்களே. அப்படி முதுமை காலத்திலே நம்முடைய தேவைகளை கூட நம்மால் நிறைவேற்ற முடியாத ஒரு நேரத்திலே முதுமை காலத்திலே ஒவ்வொருவரும் எப்படி கஷ்டப்படுகிறார் என்பதை கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட முதுமை இல்லாத வாழ்க்கை அல்லாஹ் சொர்க்கத்தில் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் எதையெல்லாம் இந்த உலகத்தில் நாம் விரும்புகிறோமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை சொர்க்கத்தில் இருக்கிறதே. அந்த சொர்க்கத்தை நாம் அடைய வேண்டுமென்றால் இறை நம்பிக்கை சரியான முறையில் இருக்க வேண்டும். எந்த ஒரு கஷ்டமான ஒரு சூழலிலும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரை நான் வணங்க மாட்டேன் என்கின்ற அந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அடிப்படையில் அமல்களை செய்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றியடையக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் பிரார்த்தனையோடு எனது ஜும்மாவுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.